அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ் ரஹ்லி சொதரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய பல ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் விலங்குகள், பறவைகள், மித்த பிற உயிரினங்கள்னு சொல்லி பல வகையான விலங்கினத்தை பற்றி குர்ஆன்லாம் இறைவன் ஏன் சொல்கிறான், என்ன காரணம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய விலங்கானது ஆடு. இந்த ஆடுகளை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், இது சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவங்களுடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலகட்டத்தில் அல்லாஹ்தஆலா அவங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அருளின் மூலம் நீதமான தீர்ப்பு சொல்வதிலும் அவங்க சிறந்து விளங்கினாங்க. மக்களில் நீத ஆட்சியையும் நல்லாட்சி புரியக்கூடிய மன்னர்களாகவும் அவங்க இருந்தாங்க. அப்படி அந்த 2 பேர்கிட்டையும் ஒரு வழக்கு வந்து சேருது. அந்த வழக்குக்கு தீர்ப்பளித்த சம்பவத்தை பற்றி இறைவன் 21வது அத்தியாயத்தின் 78வது வசனத்தில் சொல்லும்போது, ஒரு சமுதாயத்தின் ஆடு இன்னொரு சமுதாயத்தின் விளைச்சல் நிலத்தை மேய்ஞ்சு அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் தீர்ப்பு அளித்ததை நினைவு கூறுவீராக, அவர்களின் தீர்ப்புக்கு நாம் சாட்சியாக இருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் ஒரு சமுதாயத்தோட ஆடு இன்னொருத்தருடைய விளைச்சல் நிலத்தை சாப்பிட்டுடுச்சு அப்படிங்கிற வழக்கு தான் இது. இதற்கு எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்னு நானே அவருக்கு சுலைமான் நபிக்கு விளக்கம் அளித்தோம் அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த சம்பவத்தினுடைய விளக்கத்தை நாம் தஃப்சீரில் பார்க்கும்போது, இரவு நேரத்தில் திராட்சை கொலைகளெல்லாம் காய்ச்சி தொங்கக்கூடிய அந்த தோட்டத்துக்குள்ள ஆடுகள் சில புகுந்துடுச்சு. அந்த புகுந்த ஆடுகள் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கனிகளெல்லாம் சாப்பிட்டு நாசப்படுத்திடுச்சு. இது தொடர்பான வழக்கில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஆடு அந்த கனிகளை சாப்பிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்துனுச்சோ அந்த ஆடுகள் எல்லாம் அந்த தோட்டக்காரருக்கே சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தீர்ப்புக்கு இதை வேறு விதமாகவும் நம்ம தீர்ப்பளிக்கலாம்னு சொல்லி சுலைமான் நபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு நாம் இன்னொரு வகையாகவும் தீர்ப்பளிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆடுகளை ஆடு மேய்ப்பவர்கிட்டையே ஒப்படைச்சிடலாம். ஆனால் இந்த தோட்டக்காரருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த தோட்டத்தை அந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட ஒப்படைச்சி இதனை பராமரிக்கிற பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுப்போம். அந்த கனிகளெல்லாம் பழைய மாதிரி விளைச்சலோடு நல்ல வளர்ற வரைக்கும் அந்த பொறுப்பை அவர் செய்யட்டும். அது வரைக்கும் இந்த விளைச்சல் பயிரை வச்சிருக்கக்கூடியவர் இந்த ஆட்டினிடமிருந்து பால் கறந்துக்கிறது, அதன்கிட்டேருந்து பயன் பெற்றுக்கிறதுன்னு சொல்லி அதனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பை சொல்கிறாங்க. ஆகவே ஆட்டினுடைய சொந்தக்காரருக்கு ஆடும் மிஞ்சும், தோட்டக்காரருடைய தோட்டத்தில் மறுபடியும் கனிகள் முளைக்கிற வரைக்கும் அந்த ஆட்டு மேய்ப்பவரே இதையும் பராமரிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பயன்பெற்றிருப்பாங்க அப்படின்னு இந்த தீர்ப்பை இறைவன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலம் அவங்களுக்கு சாட்சியாக இருந்ததா சொல்லி காட்டுறான். ஆகவே நீதமான தீர்ப்புனா அது இப்படி தான் இருக்கும். 2 பக்கமும் நியாயத்தை விசாரித்து 2 பேருக்கும் பாதிப்பில்லாத வகையில் நாம் தீர்ப்பளிக்கணுங்கிற அந்த சட்டத்தை இறைவன் இந்த ஆட்டினுடைய உதாரணத்தின் மூலம் நமக்கு விளங்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டினுடைய சம்பவத்தின் மூலம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சோதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் திருமறையிலேயே 38வது அத்தியாயத்தின் 21 முதல் 30வது வசனம் வரைக்கும் அந்த செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். 2 வழக்காளிகளை குறித்து, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழக்கூடிய இடத்துல தனிமையில் தொழுதுகிட்டு இருக்காங்க. யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்ற கட்டளையோடு அவங்க இறைவனுக்கு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் செவரேறி குதிச்சு அவங்களுடைய அந்த தொழும் இடத்துக்கு வராங்க. அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே திடுக்கிட்டு பயந்து போகிறாங்க. அப்போது வந்த 2 பேரும் உங்ககிட்ட ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி, என் கூட வந்திருக்கக்கூடிய இன்னொருத்தர் என்னுடைய சகோதரர், அவருக்கு 99 ஆடுகள் இருக்குது, ஆனால் என்னிடத்துல ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது, அவரோ இந்த ஆட்டையும் எனக்கே கொடுத்துருன்னு சொல்லி என்னிடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. ஆனாலும் வாக்கு விஷயத்தில் வாதாடுற விஷயத்தில் பேச்சில் வென்று என்னை ஜெயிக்கவும் செஞ்சிட்டாரு, இதுக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னு கேட்கும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அவர் தன்னுக்கிட்ட
99 ஆடுகளை வச்சிருந்தும் உன்னோட ஒரு ஆட்டையும் கேட்கறதின் மூலம் அவர் உனக்கு தீங்கிழைச்சிட்டாரு, அவர் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு, உன்னுடைய ஆடு உனக்கு தான் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அல்லாஹ் தனக்கு ஒரு படிப்பினையை சொல்கிறான். தான் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டி தான் இப்படி ஒரு வழக்கை தாங்கிட்ட கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத தாவூத் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டு அல்லாவிடம் பணிந்தவராக பாவமன்னிப்பு கேட்டு மீண்டாரு அப்படிங்கிற செய்தியை இறைவன் சொல்லி காட்டுறான். இதில் இன்னொரு விஷயம், தாவூத் நபி யாரையுமே உள்ளே வரக்கூடாது, அனுமதிக்க கூடாதுன்னு சொன்ன பிறகும் 2 பேர் செவரேறி குதிச்சு வந்தாங்க அப்படின்னா வந்தவர்கள் வானவர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும், அவங்களுடைய தவறை திருத்தணுங்கிறதுக்காகவே அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சு இந்த வழக்கின் மூலம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த ஒரு சின்ன தவறை திருத்தி கொடுக்கணும்னு முயற்சி தான் அல்லாஹ் இவங்களை அனுப்பி வச்சான் அப்படிங்கிற சம்பவத்தையும் நம்ம தஃப்சீரில் பார்க்க முடியுது. ஆக இதிலும் ஆடுகளை உதாரணமாக வச்சு ஒருத்தர்கிட்ட 99ம் இன்னொருத்தட்ட ஒரு ஆடும் இருக்குங்கிற வழக்கின் மூலம் அந்த தீர்ப்பை நீதமான முறையில் கொடுத்து அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக 2 சம்பவமே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட விளக்கமளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆட்டினுடைய சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது இதோடு இது நிற்கலை. இன்னும் பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆட்டின் மூலம் பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அந்த சம்பவத்தையும் இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது நாம் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்த பிறகு அவங்களுடைய பிள்ளைகளை பற்றின விஷயத்திலையும் அல்லாஹ் இந்த ஆட்டை முன்னிறுத்துகிறான். அதை குறித்து அல்லாஹ் 5வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் சொல்லும்போது ஆதம் நபியுடைய மகன்களில் 2 பேர் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க முன் வந்தாங்க. அந்த குர்பானியில் நான் ஒன்றத்தை ஏற்றுக்கிட்டேன், இன்னொருத்தருடைய குர்பானியை மறுத்துட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு மகன் நல்ல செழிப்பான நல்ல ஆரோக்கியமான ஆட்டை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க முன் வந்தார். அதுவே இன்னொரு மனிதனோ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்து அந்த கனிகளில் தாழ்ந்ததை தரமற்றதை இறைவனுக்காக அவர் பலி கொடுக்க குர்பானி கொடுக்க முன் வந்ததாகவும், இதில் உள்ளச்சத்தோடு நேர்மையாக நல்ல விஷயத்தை இறைவனுக்காக குர்பானி கொடுத்தவருடைய அந்த ஆட்டை தான் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஆக இறைவனுக்காக நாம் எதை ஒன்றை செய்தாலும் அது சிறந்ததாக இருக்கணும். எல்லாத்துலேயும் சிறந்தது ஆடு தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஆட்டினுடைய சம்பவமானது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடையது தான். அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு தியாக வாழ்க்கைன்னு நமக்கு தெரியும். அவங்க தன்னுடைய மகனையே அறுத்து பலியிடுறதாக கனவுல கண்டுட்டு இது இறைவனுடைய கட்டளைன்னு சொல்லி தன்னுடைய மகனை சந்தித்து அவங்கள்ட்ட இது குறித்து பேசுகிறாங்க. இந்த சம்பவத்தை குறித்து 37வது அத்தியாயத்தின் 102 முதல் 110வது வசனம் வரைக்கும் இறைவன் சொல்லும்போது, அவங்களுடைய மகன்கிட்ட போய் பேசி நான் உன்னை அறுத்து பலியிடுறதா கனவு கண்டேங்கும்போது இறைவன் என்ன கட்டளை விடுத்தானோ அதனை நீங்கள் அப்படியே செஞ்சு முடிங்க, நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்லி 2 பேரும் அல்லாஹ்வுக்காக அவனுடைய கட்டளைக்காக தன்னுடைய சொந்த மகனையே அறுக்க போகிற சமயத்தில் அல்லாஹ் பெரிய பிராணியை கொண்டு உன்னுடைய மகனை நீங்கள் அறுக்க வேணாம், அதுக்கு பகரமாக பெரிய பிராணியை பகரமாக்குங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே ஒரு ஆட்டையும் இறக்கி வச்சான். அவங்களுடைய அந்த தியாகத்தை குறித்து தான் இன்ன வரைக்கும் நம்ம ஈதுல் அத்ஹா அப்படின்னு ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடி வரோம். அதில் ஆடு மாடு ஒட்டகம்னு பல பிராணிகள் இருந்தாலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆடாக தான் இருக்குது. ஆகவே இந்த ஆட்டை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடுகளை எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்ச்சிருக்காங்க. இன்னும் இந்த ஆடு பரக்கத்து நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை வளர்க்குறதுல ஆர்வமூட்டவும் செஞ்சுருக்காங்க. நபி அவர்களும் அவங்களுடைய சின்ன வயசில் ஆடு மேய்க்கக்கூடியவராகவும் இருந்திருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோன்னா அதிகமாக உண்ணப்படக்கூடிய உணவில் ஆடும் ஒன்று. ஆனால் இந்த உலகத்தில் சிங்கம் புலி போன்ற பல விலங்குகள் இருக்குது, அதனை நாம் சாப்பிட்றதும் இல்லை. ஆனாலும் அதனுடைய ஜனத்தொகை கம்மியாகிக்கிட்டே இருக்குது. உலகம் எங்கும் ஆடுகள் அதிகம் சாப்பிடப்பட்டாலும் அல்லாஹுடைய பரக்கத்தின் மூலம் இந்த ஆடுகள் மென்மேலும் அதிகமாகிக்கிட்டு தானே இருக்க தவிர்த்து குறையிறதில்லை. நாம் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் குழந்தை பிறந்தாலும் அதற்கு அக்கீக்காவாக ஆடைத்தான் கொடுக்குறோம். ஹஜ்ஜி பெருநாளின் போதும் ஆடைத்தான் அதிகம் பயன்படுத்துகிறோம் குர்பானிக்காக. ஆகவே ஆடுகள் தான் உணவு வகையிலையும் சரி பரக்கத்து நிறைந்ததுலேயும் சரி முதலிடம் பிடிக்குது. நபி அவங்க சொல்லும்போது உலகத்தில் நாம் எங்கே வேணாலும் தொழுவலாம், உலகம் முழுவதும் நமக்கு தொழும் இடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். ஆனாலும் சில இடங்களில் நம்ம தொழக்கூடாது.
அப்படி பார்க்கும்போது ஆட்டு தொழுவத்தில் தொழலாமா கூடாதா அப்படிங்கிற சம்பவத்தை பற்றி தாவூதில் இடம்பெற செய்தி 493வது ஹதீஸ். நபி அவங்க சொல்கிறாங்க, ஒட்டக தொழுவத்தில் நீங்கள் தொழாதீங்க, ஏனெனில் அது ஷெய்தான் தங்கக்கூடிய இடமாக இருக்குது. அதுவே ஆட்டு தொழுவத்தில் நீங்கள் தொழலாம், அது பரக்கத்து நிறைந்தது அப்படின்னே சொல்கிறாங்க. ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாமே விலங்கினமாக இருந்தாலும் ஆட்டு தொழுவத்தில் தொழுவுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. ஆனால் இந்த அனுமதி மித்த பிற மாட்டுலேயோ அல்லது ஒட்டக தொழுவத்துலேயோ அனுமதி கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட ஆட்டு தொழுவத்தில் தான் பிறந்தாங்கங்கிற செய்திகளையும் நம்ம பார்க்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட அவங்க ஈஜிப்டிலிருந்து ஃபிரௌனுக்கு பயந்து வெளியாகும்போது அவங்க கொஞ்ச நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஆக எல்லா நபிமார்களும் ஆட்டோடு அதிக தொடர்பு கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை நமக்கு எவ்வளோ அற்பமானது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு உதாரணத்தையும் சொல்கிறாங்க. அதை குறித்து முஸ்லீமில் 5664வது செய்தியில் சொல்கிறாங்க, இந்த உலகமானது செத்த ஆட்டுக்கு சமம். இந்த செத்து போன ஆட்டை யாராவது விலை கொடுத்து வாங்குவீங்களா அப்படிங்கும்போது மக்கள் யாருமே மாட்டோன்னு சொல்கிறாங்க. இதனை ஓசிக்கு கொடுத்தா கூட எங்களுக்கு வேணாம் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ நபி அவங்க, இந்த உலகத்துக்கு உதாரணம் இந்த செத்த ஆடு தான். இது எப்படி மதிப்பில்லாமல் இருக்கோ அதே போல தான் இந்த உலகமும் பார்க்க பளிச்சுன்னு பிரகாசமாக லைட் செட்டிங்கோடு உங்களை கண்ணை கவர்ற வகையில் இருக்கும். ஆனால் உண்மையில் இது ஒன்றுமே இல்லாமல் அழியக்கூடிய அற்பமான உலகம் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸிலிருந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவில் நம்ம ஆடு சம்பந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பயனளிக்கும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறொரு விலங்கினத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.